ராஜேந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர், போதை நுண்ணறிவு பிரிவு, காஞ்சிபுரம் மாவட்டம். இன்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம் முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் போதை நுண்ணறிவு பிரிவு மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று கொண்டார்கள். இந்த போதை மறுவாழ்வு முக்கியத்துவம் என்னவென்றால், போதையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களும் காவல்துறை தலைவர் அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தெரிவித்ததன் பேரில் தமிழக மக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் யாரும் போதையில் ஈடுபடாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும், போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் என்று தமிழக முதல் கூறியது போல எல்லோரும் பாதையில் ஒளிர வேண்டும், அவரது பாதையில் முன்னேறி ஒவ்வொருவரும் முதல்வனாக வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கனவு கண்டது போல் எல்லா மாணவர்களும் முதல் மாணவர்களாக வர வேண்டும் என்றும், போதையில்லா மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த தின விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. என்னுடைய பேர் நாகராஜன், உதவி பேராசிரியர், கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காஞ்சிபுரம். இன்றைய தினம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டோம். மிகவும் பயனுள்ளது. அத்தனுடைய கவனமும் நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய பக்கமும் கல்லூரி பக்கமும் சரிவர ஈர்த்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த போதையை அனைத்து மக்களிடத்திலும், குறிப்பாக செய்தித்தாளில் படிச்சுட்டு தான் பள்ளி மாணவர்களிடத்திலையும் கல்லூரி மாணவர்களிடத்திலும் அதிகமாக புழக்கத்தில் இருக்குதுன்னு ஒரு வருத்தமான விஷயம் இருக்குது. அதை நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக, முதல்ல ஆஸ் எ டீச்சர் இஸ் எ பேரண்ட் அவங்க கவனிக்கணும். அடுத்தது ஆஸ் எ செகண்ட் பேரண்ட்டாக டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸாக நாங்களாம் கவனித்து அவங்கள நல்வழிப்படுத்துகிறோம். இந்த சமூகம் எதிர்காலத்தில் நம்மளுடைய முதல்வர் எதிர்பார்க்குற மாதிரி போதையில்லா ஒரு நல்ல மாநிலமாக திகழணும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். போதையை ஒழிப்பும் நல்ல மாநிலமாக வரவேற்போம். நன்றி, வணக்கம்.